ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை பூரிக்கு சுவையான ஒரு பச்சை குருமா செய்யலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், தனியா, மிளகு, சீரகம், சோம்பு இது கூட ஒரு பிரிஞ்சியில் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 4 பல் தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து அதுக்கேற்ப 1/2 ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பல் இஞ்சி, அது கூடவே கொஞ்சம் பூண்டு 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, கருப்பு நல்லா வதக்கி விட்டு ஆற விட்டு ஒரு பேஸ்ட் பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் கடாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நைட்டே ஊற வச்ச அந்த பச்சை மொச்சை மீல் தோல் எடுத்து உள்ளகிற பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட மஞ்சள் பொடியும் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா சேர்த்து ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கொச்சதுக்கப்புறமா சுட சுட இட்லி, தோசை, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.